பெண்கள் எப்போதும் நிதிஷ்குமாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. பெண்கள் எப்போதும் மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. மோடிக்கு தானே ஓட்டு போட்டாங்க, நிதிஷ்குமார் தானே ஓட்டு போட்டாங்க. அப்புறம் நீக்கிறீங்க ஏன் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? இப்போ சொல்லுங்க, எப்படி புழுகு புட்டு உடைக்கிறோம் பார்த்தீங்களா? இதான் மக்கள். பெண்கள் இந்த சமுதாயத்தின் கண்கள் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. அதுல பேட்டி நோ பேட்டி விடுவாரு மோடி. பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதுனால தானே 10,000 ரூபாய் கொடுத்தீங்க. 10,000 ரூபாய் கொடுத்து பெண்களுடைய ஓட்டை பெற வேண்டிய அளவுக்கு அவசியம் இருக்குது. ஏன்னா பெண்களிடையே பாரதிய ஜனதா தனது பிடிமானத்தை இழந்து விட்டது. வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிஜேபியினுடைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையம், இப்படி நான் சொல்கிறது வந்துட்டு சட்டத்துக்கே புறம்பாக இருக்கலாம். நான் சொல்கிறது அரசமைப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு இவர் இப்படி குறை கூறி சிறுமைப்படுத்தி பேசுகிறான்னு சொல்லலாம். ஆனால் இதுதான் உண்மை. பிரதமர் மோடியின் பாஜகவின் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி எப்படி நடந்திருக்கிறது என்றால், பீகார் மாநிலத்தில் பெண்களினுடைய பர்சன்டேஜ் சமத்துவ ஆண் பெண் அந்த குறியீடு இருக்கு இல்லைங்களா, பர்சன்டேஜ் ஈக்குவேஷன், அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னம்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அது இவங்கெல்லாம் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி 1000 ஆண்களுக்கு 907 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த கணக்கீட்டுக்கு பிறகு 1000 ஆண்களுக்கு 892 பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, 1000 பேரில் பெண்களினுடைய இருப்பு 15 விழுக்காடு குறைஞ்சிருக்குது. இதை தி ஹிந்து போன்ற பத்திரிகைகள் இதில் அப்பயே சுட்டி காட்டியிருக்கின்றன. ஏன் இந்த மாதிரி இந்த நடவடிக்கைக்கு பிறகு பெண்களினுடைய வாக்காளர், பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. பெண்கள் ஓட்டு போடலையா? இல்லை, அதிகபட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் ஒரு புள்ளி வரத்தை எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். முதற்கட்ட தேர்தல் கடந்த 6ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா? அந்த 6ஆம் தேதி நடந்த 121 தொகுதிகளுக்கான முதற்கட்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தவர்கள் ஆண்களுக்கான வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 1,97,00,000 பேர். பெண்களுக்கான வாக்காளர்கள் 1,76,00,000 பேர். சற்றப்ப 21 லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் குறைவு. சரி, இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா, மொத்தம் வாக்களிக்க போக இருக்கின்ற 3,70,00,000 பேரில் 1,95,00,000 பேர் ஆண் வாக்காளர்கள், 1,75,00,000 பேர் பெண் வாக்காளர்கள். 20 லட்சம் குறைவு. 20 + 21 41 லட்சம் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் குறைவு. அப்படி இருந்தும் கவனிங்க, அப்படி இருந்தும் பெண் வாக்காளர்களுடைய வாக்களிப்பு அப்படின்றது 69 விழுக்காடாகும். மொத்த வாக்குப்பதிவு வந்துட்டு 64.66%. வாக்களித்தோர் பார்த்தீங்கன்னா 69.04% போர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆண்கள் 61.05% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறது அப்படின்னம்னா, பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதுனால தானே 10,000 ரூபா கொடுத்தீங்க. 10,000 ரூபா கொடுத்து பெண்களுடைய ஓட்டை பெற வேண்டிய அளவுக்கு அவசியம் இருக்குது. ஏன்னா பெண்களிடையே பாரதிய ஜனதா தனது பிடிமானத்தை இழந்து விட்டது. மோடி சொல்வார்ல, உங்களுக்கு அப்படியே ஓசிலேயே எவ்விதமான விலையுமின்றி உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்தேன், உங்களுக்கெல்லாம் மின்சாரம் கொடுத்துட்டேன், வீட்டுக்கு வீட்டு தண்ணி கொடுத்துட்டேன், வீட்டுக்கு வீட்டு டாய்லெட் கட்டிக்க பணம் கொடுத்துட்டேன், வீட்டு கட்டிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 80,000 கொடுத்துட்டேன், மொத்தம் 2,80,000 ஆகும், ஆனால் இது 80,000 கொடுத்துட்டேன், இப்படின்னு ஒன்று அளந்தார் இல்லையா? இதனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுனால பெண்கள் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சுதான் கடுமையாக நீக்கியிருக்கிறாங்க இந்த எஸ்ஆர் நடவடிக்கையின் போது. இப்போது ஆண்கள் இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா கவனிங்க, ஆண்கள் அங்கே இருந்துட்டு புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, ஹரியானாவுக்கு போயிட்டாங்க, மராட்டியத்துக்கு போனாங்க, கர்நாடகாவுக்கு போனாங்க, எங்கெங்கேயோ வேலை செய்ய வந்தாங்க. ஐயா 36 லட்சம் பேர். அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். பெண்கள் எங்காவது இடம் பெயர்ந்து பார்த்துருக்கீங்களா? ஆண்கள் வருவாங்க, இடம் பெயர்வாங்க, வேலை செய்வாங்க, நல்லா பண்ணி கிடச்சிட்ட உடனே மறுபடியும் போவாங்க, ஊரில் போவாங்க, பொண்ணு கல்யாணம் கட்டிட்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதானே. ஆனால் பெண்களினுடைய கணக்கீட்டில், இந்த வாக்காளர் பட்டியல் கணக்கீட்டில் பெண்களின் எண்ணிக்கை இப்படி 41 லட்சம் குறைஞ்சது ஏன்? இந்த கேள்வி எழுப்புறேன்.
ஏன்னா இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல. இப்படி எல்லாம் இந்து போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிரத்தையோடு பணியாற்றினார்கள். ஆனால் அதற்கு இந்து பத்திரிகையை நான் மிகவும் பாராட்டுகிறேன். கொள்கை ரீதியாக அவங்க எதிரி தான், அது வேற கதை. ஆனால் இந்த பணியை செய்த போது நேர்மையுடன் அந்த ஜனநாயக பூர்வமான அந்த கேள்வியை எழுப்பிய பத்திரிகைகளில் எனக்கு தெரிஞ்சு தி ஹிந்து முதன்மையாக நின்றது. எப்படி இது ஏற்பட முடியும்? பொதுவாக 1931, 940, 950 அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம சமூக பொதுவாக பெண் குழந்தைகளுடைய பிறப்பை வந்து பொதுவாக ஆதரிக்கிறது இல்லை. இப்போ பீகார்லேயே நீங்கள் பாருங்களேன், 907 இருந்தது, 892 இருக்குது. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். 10 ஆணுன்னா 9 பெண்ணு, 100 ஆணுன்னா 90 பெண்ணு, 1000ன்னா 900, இவ்வளோ தான் வருது. அதுலேயும் இவங்க குறைக்கிறாங்க. அது ஒரு ஆணதிக்க சமூக சிந்தனை உடையது தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அது வேறு கதை. ஆனால் பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவ்வளோ பெரிய. ஆனால் அவங்க வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வாக்கு போட மாட்டாங்க, ஆனால் ஜனநாயகத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக. கடைசி கணக்கு 41 லட்சம் பேர் பெண்கள்னு எடுத்துக்கலாமா? தேர்தல் ஆணையமே இவர் ஒரு மூலையில் ஐயநாதன்ற ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறாரு, இதை ஒன்றும் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு போகாதீங்க. இதை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ 3 நாளாக 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, இன்றைக்கி ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்தில் வந்து குறை சொல்கிறது யாருன்னு பார்த்தா பெண்கள் தான். எப்படி இதை ஃபில்லப் பண்ணுறது? யாராவது நம்மளுக்கு உதவுவாங்களா? நாங்கள் காத்தால் விடிஞ்சா வேலைக்கு போய்ட்டு பொழுது சாஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றவங்க, யார் போய்ட்டு ஃபார்மை வாங்குறது? இப்போ 2 நாள் லீவ் போட்டு உட்காந்துருந்தா ஃபார்ம் எடுத்து வந்து கொடுத்துறாங்க, எப்படி நிரப்புறதுன்னு தெரியலை. சரி, நிரப்புறதுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, எங்களால் முடியாது, நீங்களே பார்த்துங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் ஃபில்லப் பண்ணால் கூட எங்களோட ஓட்டு இருக்குமா இருக்காதா? இப்படி இப்போ அங்கேருந்து ஆண்கள் எல்லாம் இங்கே வந்து வேலைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஐயா, இங்கேயே 36 லட்சம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சு எங்கள் ஒரு கணக்கு. மற்ற இடங்கள்லாம் போனது ஒரு 60-70 லட்சம் பேர் இருக்குன்னா, அதில் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் பொண்ணை விட்டு இங்கே தானே விட்டு வந்துருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் சரியாக ஃபில்லப் பண்ணி ஃபார்மை கொடுத்துருப்பாங்களா? பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசம்ட்டு. பெண்களே, தமிழகத்து பெண்களே உஷாராக இருங்க. இதுதான். ஏன்னா பயனை வைத்து பெண்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி கூட நிர்மலா சீதாராமன் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க இங்கே கோயம்புத்தூரில். அதை பற்றி அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் நான் அதை எடுக்கிறேன், அது அப்புறம். ஏன்னா புழு வருது அப்படின்றது அவங்களுடைய அவங்களுடைய டிஎன்ஏலே இருக்குது. அது நிர்மலா சீதாராமனுக்கு வந்துட்டு புழுகிறது அப்படின்றது அது பொய்க்கு உண்மைக்கு தெரியாத ஒரு மனநிலை. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனநிலை போட்டாங்க. மோடி மாதிரியே பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் உங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க இல்லையா, அதனால் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்க 3 பேருக்குமே எது பொய் அது உண்மை. அது அப்படியே ஃப்ளோ அப்படியே வருது, அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இங்கே பிரதமர் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தமிழக அரசுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் பாருங்கள், பெண்களையே குறி வச்சு போகுது. நல்லா கவனிங்க. 1,15,00,000 குடும்பங்களுக்கு வந்து உரிமை தொகை போகுது. 1,15,00,000 கூட இருக்கிற 2 பேர் வச்சுங்க, ஒரு ஹஸ்பண்டு ஒரு 3 ஓட்டு, 3,4 கோடி ஓட்டு ஆகி போச்சா? இதில் 80% வந்தாலும் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வர். இதைத்தான் குறி வைப்பான் பிஜேபி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை குறி வச்சு உங்களை நீக்க பார்ப்பான். அந்த ஃபார்மை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான் அவன். எங்களுக்கெல்லாம் கூட இவங்க ஃபார்ம் எடுத்தான் தரல, கட்சிக்காரன் தான் தந்து அக்கறையோடு கொடுத்துட்டு போனான். ஏன்னா பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி இந்தியாவில் எப்படி சொதப்புவாங்கன்னு தெரியாதா? சொதப்புறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்குங்க உங்களுக்கு. அதான் நான் சுட்டி காட்டுறேன். 1,97,000 பேரில் ஆண்கள் என்றால் 1,97,00,000 பேர் ஆண்கள் என்றால் 1,75,00,000 பேர் பெண்கள் முதல் ஃபேஸில். 2வது ஃபேஸில் 1,95,00,000 பேர் ஆண்கள் என்றால் 1,75,00,000 பேர் மட்டுமே பெண்கள். இவ்வளோ பெரிய வேரியேஷன். அதுக்கப்புறம் 10,000 திருப்பி 76 லட்சம் பேர்கிட்ட நோட்டுறேன், அவங்களுடைய வங்கி கணக்கில் போடுறேன். ஏன்? வாக்கு வேணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு. இதை இவ்வளவு பெரிய மோசடியை வச்சுட்டு வாக்காளர் பட்டியல் தூய்மை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஞானேஷ்குமார் சொல்கிறாரு. நான் தான் சொல்கிறேன், படித்த அந்த நாட்டில் அயோக்கியனாக இருக்கிறது தான் பெரும் பிரச்சனையே, வேறு எதுவுமே இல்லை. படிக்காதவன் பிரச்சனை இல்லை, அறகுறையாக படித்தவன் பிரச்சனை இல்லை, ஐடிக்கு போனவன் பிரச்சனை இல்லை, என்ஜினியர் பிரச்சனை இல்லை, ஐஏஎஸ் அதிகாரியாக போயிருக்கிறான் பார்த்தியா, அந்த அயோக்கியம் தான் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய, எல்லாரையும் நான் சொல்லலை,
இருக்காங்க நல்லவங்கள, நானும் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கிறேன், போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன், அது வேற கதை. ஆனால் அந்த ஐஏஎஸ்ல இருக்கக்கூடிய அழுகுணிக அயோக்கியன் இருக்காங்க பாருங்க, இந்த நாட்டை சிதைத்து சீரழிப்பதே இவர்கள் தான். இது தூய்மைப்படுத்தப்பட்ட பணின்னு எப்படி நீ சொல்ற? சொல்லு. இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் உள்ள பாப்புலேஷன் இருக்கா இந்தியாவில்? இது சொல்லு, நிரூபி. எந்த பத்திரிக்கை சும்மா ஒன்றும் போட மாட்டேன் போல, பெரிய டீமே வச்சு அலசி ஆராய்ச்சி எந்தெந்த இடத்துலலாம் போட்டாங்க. ஒரு காங்கிரஸினுடைய ஒரு தென்பகுதி பீகார் பகுதியினுடைய ஒரு மண்டல தலைவர் கூட சொன்னார், பெண்கள் வாக்கு 21 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இங்கே நம்மளுடைய கணக்குக்கே நீங்கள் பாருங்கள், 41 லட்சம் பேர் வராங்க. அவங்க சவுத் பீகார் சொல்லியிருப்பாங்க போல், இது ஒட்டுமொத்த பீகார். இவர் என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கான ஆட்சி இதுன்னு மோடி புழுகிறாரு. இவர் வெறும் அடுப்பை கொடுத்துட்டு கேஸ் வாங்குறது அவங்களுக்கு துட்டுருக்குமா? இருக்காது. அப்புறம் வந்துட்டு வீடு கட்டிக்கலாம், 80,000 நான் கொடுக்குறேன், அதான் மோடியினுடைய திட்டம். 80,000 வீடு கட்ட முடியுமா? அந்த மாநில அரசு 2.5 to 3 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும். ஆனால் அவர் பேர் போட்டுக்குவார். அவர் இருப்பார் எப்படின்னு அனுமார் மாதிரி, இது மேலே ஒரு வீடு இருக்கும், பிரதமருடைய வீட்டு திட்டம், ஒரு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டு. உழுகுனிங்க. வித்தியாசம் என்னன்னா, அரசியல் எப்பொழுது தூய்மை பெறும்னா அரசியல்வாதிகளால் இல்லை மக்களே. அது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அரசியல் தூய்மைப்படுவது அரசியல்வாதிகளாக இல்லை, அரசால் இல்லை, ஐஏஎஸ் போன்ற இடத்துல இருக்கிறவங்களால இல்லை. நாம் அரசியலை சரியாக புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. அப்புறம் ஏமாற்ற முடியாதுல்ல. என்ன இடம் போடுற, நீ 5 கிலோ போட்ட 4 கிலோ மாதிரி தெரியுது, பையில் போட்டியா, இந்த பக்கத்தில் இருக்க கட்டத்தூட்டில் போட்டு ஓட்டு வந்துட்டு வரேன், நீ வா அப்படின்னா போது, ரேஷன் கடையில் ஏமாற்ற மாட்டான் உங்களை. இவ்வளோ தானே. இதுக்கு நீங்கள் படித்து எதுகல்சி படித்து +2 எழுதி புடலங்க எழுதி எதுக்கு? இது 2 கிலோ இல்லை, இது 1.5 கிலோ மாதிரி தான் தெரியுது. இல்லாட்டி ஒரு இடத்துல தூக்கிட்டு போடுங்க, எதிர்கடையிலே இருக்குங்க. ஒரு நாட்டார் கடை மளிகை கடைக்கு போனீங்கன்னா இடம் போட்டு வந்துடலாம். இல்லை 1.5 தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார். எட்டாவது சண்டை போட்டிங்கன்னா போதும், அதுவும் வண்டையே கேட்க தெரியும் உங்களுக்கு, கேட்டுருவீங்க, அப்புறம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த அவேர்னஸில் தான் இருக்குது, அறிதல் புரிதலில் தான் இருக்குது எல்லாமே அரசியலே. அங்கே இருக்காது, அங்கே அயோக்கியங்க தான் வருவாங்க, அதுவும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். அவங்கள புரிஞ்சு பாருங்கள் எப்படி நீக்கியிருக்கிறாங்கன்ட்டு. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, எழுதி வச்சு பார்க்குறேன், பத்திரிகைகளுடைய இணையதளங்களை பார்க்குறேன், பெண்கள் எப்போதும் நிதிஷ்குமாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க, பெண்கள் எப்போதும் மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க, மோடிக்கு தானே ஓட்டு போட்டாங்க, நிதிஷ்குமார் தானே ஓட்டு போட்டாங்க, அப்படியே நீக்கிறீங்க. ஏன் 10,000 ரூபா கொடுக்குறீங்க? சொல்லுங்கள். எப்படி புழுகு குட்டு உடைக்கிறோம் பார்த்தீங்களா, உடையுது பார்த்தீங்களா? இதுதான் மக்களை முக்கியம். பெண்கள் இந்த சமுதாயத்தின் கண்கள் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. அதில் பேட்டி நோ பேட்டி விடுவார் மோடி, பேட்டிக்காகவே பேட்டி அரசு அப்படின்னு சொல்லி பேட்டி, இங்கே பேட்டினோட போட்டு எடுத்துட்டான், உருவிட்டான், தேர்தல் நடத்துகிறான். இந்த இன்றைக்கி தேர்தல் முடிய போது இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னாலே பீகாரில் எவ்வளோ ஓட்டு? 11 மணி வரைக்கும் 31% ஓட்டு, 9 மணி வரைக்கும் 14%, 11 மணி வரைக்கும் 31.38%. இப்போ 1 மணி ரிசல்ட் வரும், அநேகமாக 51% வந்துடும். எப்போ வாக்கெடுப்பு ஆரம்பித்து 5+1 6 மணி நேரத்துலேயே பாதிக்கு மேலே பர்சன்டேஜ் ஆஃப் போலிங். இந்த அளவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கையோடு நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? இதான் மக்களை அயோக்கியன்னு நான் ஏன் சொல்கிறேன்னே இதான் காரணம். நேற்றெல்லாம் விளக்கியிருந்தேன்ல, நானும் விளக்கியிருந்தேன், ராகுலும் விளக்கியிருந்தார்ல, குப்பையில் கிடக்குது விவிபேட்டோட ஸ்லிப்ஸு. இப்போ கூட உங்களுக்காக யார் பேசுகிறதுன்னு பாருங்கள். இன்றைக்கி யார் இதை பேசுகிறது அப்படின்னோம்னா, நம்ம எதிர்கட்சிகளினுடைய முதல்வர் வேட்பாளர் இருக்கிறார் இல்லையா, தேஜஸ்வி பிரசாத் யாதவ், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் வந்துட்டு வாக்காளர்களினுடைய எவ்வளோ வாக்கு பதிவாச்சு 64.66% சொன்னார்ல, ஏன் ஜெண்டர் டீட்டெயிலை வெளியிடல அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. இந்த பாருங்களேன், ஒய் ஆர் த, இதான் இங்கிலீஷில் அவர் இந்தியாவில் தான் பேசியிருப்பார், ஒய் ஆர் த ஃபிகர்ஸ் பி ஹிடன் இன் தி எரா ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா தொழில்நுட்ப யுகம்,
இதில் எதுக்கு நீ வந்துட்டு அந்த விவரத்தை மறைக்கிற? ப்ரீவியஸ்லி ஆல் இன்ஃபர்மேஷன் வாஸ் அவைலபிள் மேனுவலி வித்தின் 24 hours. தொழில்நுட்பம் வர்றதுக்கு முன்னாடியே மேனுவலாக எல்லாம் செஞ்ச போதே அப்போவே எல்லா விவரமும் 24 மணி நேரத்தில் தெரியும். பட் இன் திஸ் ஸ்டேஜ், இன் தி ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி, பீப்புள் வாண்டட் டு நோ ஒய் த எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் ஷோயிங் ப்ரொவைடிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் திஸ் ரைஸ் சஸ்பிஷியன். ஏன் அந்த டீட்டெயிலாம் கொடுக்கறதில்ல? ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, ஆண்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ, பெண்கள் பர்சன்டேஜ். ஸோ இப்போ இதில் இருக்குல்ல, இதை ஏன் நீ தெரிவிக்க மாட்டேன்ற? ஓட்டு பதிவு முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, ஏன் தெரிவிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறார் தேஜஸ்வி யாதவ் பிரசாத். அப்போ இதாங்க முக்கியம். பிஜேபிக்காரன் ஒருபோதும் இந்த மதவாதிகள் ஒருபோதும் பெண் குழந்தைகள், பெண்கள் முன்னேற்றத்திற்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரே அத்தாட்சி, பீகார் கலவரத்தின் போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள். நல்லா கவனிங்க, ஈழத்தில் போர் நடந்துச்சு, பெரும் போர், இன அழித்தல் போர். அந்த போருக்கு பதிலடி கொடுத்து பிரபாகரன் தலைமையில் தமிழீழ விடுதலை புலிகள் செஞ்சாங்க. அந்த போர் நடந்த அத்தனை ஆண்டு காலமும் ஒரு சிங்கள பெண் கூட கற்பை இழக்கவில்லை. ஆனால் தமிழர்கள் மீது அவ்வளவு பாலியல் வன்கொடுமை தாக்குதல்கள். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க, செய்தியாளராக இருந்த அந்த பெண்ணு, அவளையும் அந்த மாதிரி தான் கொண்டாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவோம், இதயத்தில் ரத்தம் மடிஞ்சிச்சு. ஆனால் ஒருபோது தமிழர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை ஒரு சோசலிச ஜனநாயக தமிழீழம். அதான் இங்கே முக்கியம். அவர் மதத்தை ஏற்கவே இல்லை, மனிதனைத்தான் நாங்கள் ஏற்போம் அப்படின்னாரு. அவங்க அதை செய்ய, ஆனால் மதவாதி அதை செய்வான். சிங்கள பௌத்த இனவாத அரசியல் வந்துருச்சுங்களா? கரெக்டாக அவன் தான் செய்வான். 400 பெண்களை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தி, நான் நாகரிகமான வார்த்தை சொல்கிறேன், என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, வன்புறுத்தி அவளை வந்துட்டு கருவுரை செய்து விட்டான். 400 பேர்கள். அவங்களாம் என்ன ஆகிட்டாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு கொடு செயலுக்கு வந்துட்டு நம்ம பிள்ளைய சுமக்கிறோம்ட்டு அவங்களாம் குதிச்சு கடலில் குதிச்சு சாவறதுக்கு விதப்பட்டாங்க. ஒரு பாதிரியார் தடுத்தார், வேண்டாம், அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம், நடந்துருச்சு, இதையே சர்வதேசத்துக்கு காட்டுவோம் இவங்க எவ்வளோ கொடூரமானவர்கள் அப்படின்ட்டு. நான் அந்த விவரத்தை அப்பொழுது தமிழ்நாடு முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் எடுத்து சொன்னேன். அந்த அம்மாவுக்கு மூஞ்சி சவந்துச்சு பாருங்க, அப்படியே கண்ணு அப்படியே சிலை மாதிரி நிலை குத்து அப்படியே நான் பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் கூட நடந்துச்சா ஈழத்தில் அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சட்டப்பேரவையில் உருமினாங்க அந்த அம்மா. ஈழத்தில் தமிழ் மக்களுக்கு சம உரிமை கிடைக்கும் வரை விட மாட்டேன் அப்படின்னாங்க. இந்திய ஒன்றிய அரசாவது பிடுங்கிறதாவது. செத்துட்டாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆர் அப்புறம் இவர் செத்துட்டாங்க. இல்லாட்டி கதையே வேறு. இன்றைக்கி அந்த இடத்துல வந்துருக்கிறது மாதிரி எடப்பாடி. அதுக்கு ஈழம் எங்கே இருக்குதுன்னா ரஷ்யா பக்கத்துலேன்னு கேட்பார் அவர். என்ன பண்ணுறது? இது தமிழனுடைய தலைவிதி. அது இருக்கட்டும், விஷயம் அதுதான். கவனிங்க, மதவாதிகள் ஒருபோதும் பெண்களுக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். ஆனால் நிர்மலா சீதாராமன் வருது, நம்ம போட்டு வைப்போம் ஒரு தடவை, தாமரையில் அழிஞ்சிங்க, அதோட ஒரு முறை கையை வச்சுட்டீங்க அப்படின்னோம்னா அழிஞ்சிட்டிங்க. அதனால் தாமரையோடு சரி, அந்த தாமரை இலையில் உக்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கும்பலாக இருந்தாலும் சரி, நீங்களா இருங்க வச்சுக்கிறோம். அதுக்கு முதல் வேலை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாக்காளர் பதிவு பத்திரம் இது இருக்கு இல்லைங்க, படிவம் இருக்கு இல்லைங்களா, ஃபில்லப் பண்ணுங்கள், கஷ்டப்படுங்க. இல்லாட்டி ஒரு திமுககாரனே நீங்கள் கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட போயிடுங்க, இல்லை விடுதலை சிறுத்தைகள்கிட்ட போங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி அனுப்பி வச்சுருக்குறோம், போங்க கேளுங்க. ஜாதி மதம்லாம் தூக்கி வெள்ளறிங்க. ஜனநாயகம் வேணுமா உங்களுக்கு? அது மட்டும்தான் வேணும்னோம். அப்போ உங்களுக்கானது கிடைக்கும். எனவே ஃபார்மை விட்டாதீங்க, ஃபில்லப் பண்ணி சரியாக இருக்கா, அத்தாட்சி சார் சரிதானா, எல்லாம் சரியாக இருக்குதுல்ல அப்படின்னுங்க. அதுக்கப்புறம் டிராஃப்ட்டு அந்த வரை வாக்காளர் பட்டியல் வந்துட்டோடனே அதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னுங்க. இதில் ஒரு 2-3 நாள் போவோம், வீணாக போவோம், பரவாயில்ல, உடம்பு போனால் போயிட்டு போகுது. ஆனால் அந்த வாக்குரிமையை மட்டும் விட்டு தராதிங்க மக்களே. பீகாரில் பழி வாங்கின மாதிரி தமிழ்நாட்டில் பழி வாங்க அனுமதிக்க கூடாது. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.